வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சொதி. இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, 2 தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதல்ல எடுத்த தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு மூணுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துறேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்தாச்சு. இதை கொதிக்க விட்டுறாதீங்க. நுர கட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க. இப்போ நமக்கு சுவையான தேங்காய் பால் சொதி ரெடி ஆகிடுச்சு. இது இடியாப்பத்தை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.